அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள் இவங்கெல்லாம் இன்னும் முழுமையாக அரசியல் படுத்தப்படலையோ அப்படின்றது தான் என்னோட வருத்தம். மக்கள் நின்று பேச்சை கேட்டுட்டு ஃப்ரீயாக போகிறதுக்கான இடத்த தானே கேட்குறோம் அப்படின்னு அவர் அதை சுட்டி காட்டினாரு. உங்கள் எண்ணம் என்னன்னா இப்போ அவங்க எண்ணம் என்னன்றது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இவ்வளவு வருத்தங்கள் இருந்தால் அவ்வளவு மக்களை கண்ணுக்கு முன்னாடி நின்று பார்த்துருப்பாரு, அவங்களோட ஃபீல் பண்ணியிருப்பாரு, அவங்களோட உணர்ச்சிகள், அவங்களுடைய ஆரவாரங்கள் அனைத்தையும். அப்படி அவருக்குன்னு அந்த கூட்டத்தில் இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்ததில் அவர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு நம்மளால உணர. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அவங்க விரைஞ்சு செயல்பட்டுருக்கிறாங்களான்றதான் இப்போ கேள்வி. கொடுத்தோம், ஆடு பலி கொடுத்தோன்ற மாதிரி எல்லாம் இல்லை. இது மிகப்பெரிய எண்ணிக்கையில் இவ்வளோ பெரிய இழப்பு நடந்திருக்கு. ஸோ இதை அரசியலாக்காமல் அதில் மேற்கொண்டு இது மாதிரி எந்த ஒரு உயிரும் போகாத வண்ணம் வழிமுறைகளை வகுக்க வேண்டும். அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு மாநில வர்த்தக அணியுடைய இணைச் செயலாளர் கோவை வினோஜ் அவர்களோடு இன்றைய ஒரு நேர்காணல். அண்ணே வணக்கம். வணக்கம். ஆரம்பித்தேன். எப்படி இருக்கீங்க? நல்லபடியா இருக்கிறோம். கரூர்ல தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சார கூட்டத்துல சிக்கி கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இது அரசின் குறைபாடா பாக்குறீங்களா, இல்ல விஜய் அவர்களுடைய கவனக்குறைவுன்னு சொல்லி பாக்குறீங்களா? மீண்டும் தமிழக மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 நாளா, இது 3வது நாள் நினைக்கிறேன், நாங்கள் நேற்று கரூருக்கு போயிட்டு வந்தோம். அங்கே இருக்க மக்கள்கிட்ட நாங்கள் பேசிட்டு வந்தோம். அரசனோட கவனக்குறைபாடா விஜயனோட தவறா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. முதல்ல பலியான அனைத்து குடும்பங்களுக்கும், அவங்கள பிள்ளைகளை, குழந்தைகளை இழந்து வாழும் அனைவருக்கும் என்னோட இரங்கலை நான் முதற்கண் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 2 நாளாக தூக்கமே இல்லைங்க. அதாவது இதை நீங்கள் கேட்குறீங்க, என்னால் அதை எக்ஸ்ப்ளோஸே பண்ண முடியலை. அது ஏன்னா நேரில் போய் நாங்கள் பார்த்துட்டு வந்ததில் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். அதாவது இது நடந்திருக்கக்கூடாது. இதை யாரை பிளேம் பண்ணுறது, இதை யாரை குறை சொல்கிறது அப்படின்றது 2வது பட்சம் இருக்கட்டும். முதல்ல இதிலிருந்து மீளணும். மீண்டும் இது நடக்கக்கூடாது. இது இந்த மாதிரி ஒரு செயல்கள் நடக்கக்கூடாது. நீங்க இதை நல்லா பார்த்தீங்கன்னா, திரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவர் வர்றதோ, அவருக்கு பின்னாடி வர்ற கூட்டங்கள், அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள் இவங்கெல்லாம் இன்னும் முழுமையா அரசியல் படுத்தப்படலையோ அப்படின்றது தான் என்னோட வருத்தம். ஆனா ரொம்ப தீவிரமா இருக்காங்க, அவங்க மேல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஒரு புது அரசியல் பயணத்தை நோக்கி அவர் முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பழைய கட்சிகள், திமுக, அதிமுக கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த கட்டமைப்புடன் செயல்படுது. அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு, மற்ற ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கறதுக்கான அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கட்டமைக்கப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. அதற்கான அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, தாவேகா தலைவர் அவர்கள் இதை மனதில் அவர் வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவர் கட்சிக்கு செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன், அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். கூட்ட நெரிசலுக்கு அரசு சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புல அங்க இருக்கக்கூடியவர்களாம் அப்படின்னு சொல்றாங்க. பாரபட்சமற்று அரசு செயல்பட வேண்டும். முதல்ல திமுக கட்சி வேறு, திமுக அரசு வேறுன்றத தலைவர்கள் புரிஞ்சுக்கணும். கட்சியையும் அரசையும் ஒன்று சேர்த்து அவங்க செயல்படக்கூடாது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாதியினருக்கும், அனைத்து விதமான மக்களுக்கும் பாரபட்சமற்று மதச்சார்பின்மையற்று நம்மளுக்கெல்லாம் இருக்கிற ஒரே முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான். அவரு திமுக கட்சிக்கு தலைவர், அது தனி. ஆனா நம்மளுக்கு முதல்வர், அனைத்து விதமான மக்களுக்குமான முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்.
அங்க வந்த கூட்டம் ஏதாவது ஜாதி பார்த்து வந்தாங்களா, மதம் பார்த்து வந்தாங்களா, இல்ல திமுக கட்சிக்காரங்க அதிமுக கட்சிக்காரங்கன்னு வந்தாங்களா? ஏன்னா திரு தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு திரண்ட கூட்டம்ன்றது வந்து அரசியல் கட்டமைப்பை, அரசியல் அமைப்பு தொண்டர்கள்ன்றதை தாண்டி பொதுமக்கள், ரசிகர்கள். சோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த அரசனுடைய முழு கடமை. ஏன் போன மீட்டிங்ல திரு விஜய் அவர்கள் குற்றம் சாட்டினாரு பகிரங்கமா, சிஎம் சார் உங்க எண்ணம் தான் என்ன, உங்க எண்ணம் தான் என்னன்னு அவர் கேட்டாரு. அவர் எதை சொல்லி அதை கேட்டாரு? ஏன் நாங்க கேட்ட இடத்துக்கு நீங்க பெர்மிஷன் தரமாட்டீங்க, ஒரு குறுகலான இடத்துக்கு நீங்க வந்து பெர்மிஷன் கொடுக்குறீங்க, இவ்வளவு நாங்க என்ன கேட்டோம், நிம்மதியா நின்று மக்கள் நின்று பேச்ச கேட்டுட்டு ஃப்ரீயா போறதுக்கான இடத்த தானே கேட்கிறோம் அப்படின்னு அவரு அதை சுட்டி காட்டினாரு. உங்க எண்ணம் என்னன்னா இப்ப அவங்க எண்ணம் என்னன்றது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு வந்து 40 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, இந்த இடத்துக்கு என்ன விஜய் வராங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க மக்கள். சார், அதாவது அவர் போனா அவ்வளவு கூட்டம் கூடுது. இன்னொன்னு, இங்க அரசியல் சதி அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறாங்க. இப்ப அவரு திருச்சியில இருந்து திருப்பி அப்பவே ரிட்டர்ன் ஆகி அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல நேரடியாவோ அவர் வந்திருந்தா சார், இப்பயும் தாவேகா தொண்டர்கள் அவரை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. வேற அவர் மேல் காழ்ப்புணர்ச்சி இருக்கிறவங்க, இல்ல வேற சதி திட்டம், இல்ல அரசியலாக்கணும்னு நினைக்கிற எதிர்கட்சிக்காரங்களோ இல்ல வேற யாரோ அங்க ஒரு லா அண்ட் ஆர்டருக்கு பிரச்சனையை கிளப்ப மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அது அவருக்கு பாதுகாப்பு இல்லையோ, அங்க மீண்டும் இன்னும் 40 பேர் சாகணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அதுக்குதான் அவரு. இன்னொன்னு சார், அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல்கள்லயே பாத்தீங்கன்னா உயிர் வணக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை கவனிக்கிறோம். அவர் ஒரு ஆத்மார்த்தமா தான் அவர் வந்து அதை சொல்றாருன்னு நான் நம்புறேன். அது அப்படித்தான் இருக்கு. வெளியில இருந்து பார்த்துட்டு வந்த நம்மளுக்கே இவ்வளவு வருத்தங்கள் இருந்தா அவ்வளவு மக்களை கண்ணுக்கு முன்னாடி நின்று பார்த்திருப்பாரு, அவங்களோட ஃபீல் பண்ணியிருப்பாரு, அவங்களோட உணர்ச்சிகள், அவங்களுடைய ஆரவாரங்கள் அனைத்தையும். அப்படி அவருக்குன்னு அந்த கூட்டத்துல இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்ததுல வந்து அவர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு நம்மளால உணர முடியுது. விஜய் வந்து கட்சியோடைய தலைவரா அவருடைய ரசிகர்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவர் ஒரு நடிகராகவே பார்க்கறாங்க, அதனாலதான் கூட்டம் இப்படி வந்து அளவு வருது. அதாவது ஒரு சின்ன விஷயம். இப்போ அவர் ஒரு 10 வருஷம் கழிச்சு அரசியலுக்கு வர்றாருன்னு வச்சுக்குவோம். அப்ப என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவருக்கு மார்க்கெட் போயிருச்சு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேற வழி இல்லை, அதனால இங்க வர்றாருன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, அவர் உச்சத்துல இருக்கும் போதே அவர் ஸ்டாரு, அதனால ஸ்டாரை பார்க்க கூட்டம் வர்றாங்கன்னு சொல்றாங்க. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப அவர் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நம்ம மக்களால சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஒருத்தர் நினைக்கிறதையே நம்ம கட்டுப்படுத்த முடியாதுல்ல சார். அரசு தரப்புல வந்து என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு குறிப்பிட்ட இடங்களை வந்து கொடுத்தோம், அந்த இடத்துக்கு எவ்வளவு வந்து நாங்க வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க வந்து காவல்துறை வந்து அனுப்புறோம். ஆனா மிதமிச்சமா வந்து கூட்டம் வருது, இந்த கூட்டத்தை வந்து அவங்க எங்கள்கிட்ட வந்து சொல்லவே இல்லை அப்படின்னா. நான் இப்போ அரசு கிட்ட பணிவா ஒண்ணு கேட்டுக்கிறேன். மாவட்ட ஆட்சியர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், எஸ்பி, டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தோட அந்த அரசு அதிகாரிகள் அவங்க சாதாரணமானவங்க இல்லை சார். அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க விவரம் தெரியாமையோ அவங்களுக்கு சும்மா உங்களை என்னையும் போய் அங்க உட்கார வைக்க முடியாது. அதுக்கு அவங்க ட்ரைனிங் எடுத்து மக்கள் அவங்களுக்கு அனைத்து அதாவது என்ன சொல்றது, எல்லா குவாலிட்டிஸும், அதாவது அட்மின் ஒரு 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 மக்களோட ரிலேட்டிவ்ல அவங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியும். நல்லா கேட்டுக்கோங்க, அவங்களுக்கு தெரியாது. உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்கு? இதுல அப்சல்யூட்லி இதை கண்டிப்பா உளவுத்துறை பொறுப்பு ஏற்றுதான் சார் ஆகணும். அவங்க மக்கள் சார், அவங்க வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட். அவங்க வந்து திமுக கட்சிக்காரங்களுக்கோ மற்றவங்களுக்கோ பிரச்சனை சர்வெண்ட்ஸ் கிடையாது. அதை முதல்ல அனைவரும் ஃபீல் பண்ணிக்கணும். அவங்க மக்களுக்கான சேவகர்கள். ஒருவேளை நான் குற்றம் சுமத்துறதா இருந்தா அவர்களது கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா
அரசு அதிகாரிகளின் கைகள் அரசு இயந்திரம் முடக்கப்பட்டிருந்ததா? ஏன்னா சார் அவங்க வந்து கட்சியை பார்த்து அவங்க வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை சார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அரசு அதிகாரிகளை நான் குறை கூறவில்லை. அனைவரும் ஏன்னா நம்மளிலிருந்து போனவங்க தான் அவங்க. அப்போ அந்த அந்த அரசு செயல்படாம இல்ல அரசு இயந்திரத்தை செயல்படாம நிறுத்தி வைத்திருந்தார்களான்றதுதான் என்னோட மில்லியன் டாலர் கேள்வி. கூட்ட நெரிசலுக்குலாம் காரணம் சொல்ல போனா விஜய் தான். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த இடத்துல வந்து அந்த கொடுத்த இடத்துல வந்து பேசியிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள்லாம் வந்து ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார், நம்மளும் பார்த்தோம் அந்த வண்டி. அதாவது காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் டிவியில நான் அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுல மக்கள் வந்து இப்ப நம்ம ஐயா போற இடங்கள்லயே நாங்க நிறைய இடத்துல பாக்குறோம். மக்கள் வந்து திடீர்னு எத்தனை தடவை ஒரு அர்ஜென்டா ஏர்போர்ட் கிளம்பி போவோம், மக்கள் கூடிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாது. நம்ம செக்யூரிட்டிஸை வச்சு அவங்கள தள்ள முடியாது. ஏன்னா மக்கள் வெள்ளம், மக்கள் அன்புன்றது அன்பால் உருவாகிறவங்க தான் தலைவர்கள். பாத்தீங்கன்னா எடப்பாடி போறாருன்னா அவருக்கு ஒன்றிணைங்கன்னு மறிக்கிறாங்க வண்டியா. அவங்கள தள்ளி விட்டுட்டு உதாசீனப்படுத்திட்டு அவர் போவாரு. ஆனா ஐயா அவங்க அப்படி போக மாட்டாங்க. நின்று அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இறங்கி பேசிட்டு போறவங்க. இதை நம்ம கண்ணார பாக்குறோம், நம்ம அரசியல்ல இருக்கோம். அப்படி இது அனைவருக்கும் தெரியும். அப்ப அவங்க அங்க நிக்கிறவங்க திருச்சி விமான நிலையத்துல இருந்து போற வரைக்கும் கூட்டம் கூடயே வர்றாங்க. இது யாரால இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இருக்கிறவங்க சொல்றாங்க நாமக்கல்ல வந்து கூட்டம் போட்டாங்க, அங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாரு, அந்த இடத்துலலாம் வந்து எந்த அசுவாதம் நடக்கல. ஆனா வந்து கரூர்ல மட்டும் வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படுதுன்னா இது திமுக வந்து எதுவும் உள்குத்து வேலையை பாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களையும் மீடியாக்களையும் அவங்க பேசுறாங்க. அதாவது நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெருக்கடிகளில், கூட்ட நெருக்கடிகளில் இறப்புகள் நிறைய நடந்திருக்கு. விமான விழாவில் இன்னைக்கு கூட்ட நெரிசலில் இறந்ததோ. ஆனால் எந்த ஒரு இதுக்கும் திமுக அரசு எப்படி ஒரு 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 புயல் வேகத்தில் வேலை அவங்க செஞ்சது நாங்கள் பார்க்கல. ஆனால் இதில் எல்லாமே வெரி ஆர்கனைஸ்டாக இருந்தது. அது வேணா மக்களுக்கு ஏதாவது சந்தேகத்தை எழுப்புறதா இருக்கலாம். ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுமே வந்து இந்த அசம்பாவிதம் நடந்த உடனே, உயிரிழப்பு நடந்த உடனே சென்னையிலிருந்து நேர கரூர் வராதுல்ல சார். அதை நம்ம பாராட்டவும் செய்கிறோம். நான் சொல்ல வர்றது அது உண்மையிலேயே அவர் நைட்டு தலைமைச் செயலகத்துக்கு போய் உடனே அவசர ஆலோசனை பண்ணி உடனுக்குடனே அவர் வந்து சென்னை விரைந்ததை, கரூர் விரைந்ததை நம்ம பாராட்டுறோம். அது முதலமைச்சர் பண்ணி. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அவங்க விரைந்து செயல்பட்டு இருக்கிறாங்களான்றதுதான் இப்போ கேள்வி. விஜய் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் மாநாடு போட்டாங்க, சரியான கூட்டம். ரெண்டாவது மாநாடு போட்டாங்க, அதுவும் நிறைய கூட்டம். அதுக்கப்புறம் வந்து திருச்சி வராரு, திருவாரூர் போறாரு, நாகப்பட்டினம் போறாரு, இதெல்லாம் கூட்டம் நிறைய இருக்கு. இந்த கூட்டங்கள் வருது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு எதுவும் தெரியும். ஒரு கரெக்ட் நேரத்துல அந்த இடத்துல போய் நம்ம பேசிடணும், இதுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை வராதான் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் யோசிக்கணும். இல்லை சார், இதுல அவரையும் நம்ம வந்து அவர் இதை முறைப்படுத்திக்க வேண்டும்னு தான் நம்மளும் சொல்றோம். அவர் பண்ணது சரின்னு நம்ம இப்ப பேசுறதுக்கு வரல. ஒரு அரசியல் பண்றவங்க இது உண்மையிலேயே இது அவரே இதை எதிர்பார்க்காதது தான். இது பியூர்லி விபத்து தான். நம்ம வந்து ஏன் அவர் காவல்துறை உயரதிகாரி அவர் பேட்டி கொடுக்கும்போது அவங்க 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு மேல வர்றவங்கள எங்களாலையும் என்ன பண்ண முடியும்? இது ஒரு புரட்சி மாதிரி கிளம்பி, ஏன்னா இது முறையற்ற கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டமா அவங்க வரும்போது இதை வந்து யாரையுமே இதுல வந்து குறை சொல்வதற்கு இல்லை. இதற்கு தேவை விழிப்புணர்வு மட்டுமே. 2-3 நாட்களா பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் அரசியலே நடக்குது. நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன், இத கண்டிப்பா அரசியல் பண்ணுவாங்க. ஆனா இது அரசியல் அற்று போனது மனித உயிர்கள். ஏதோ இந்த கோழி பலி கொடுத்தோம், ஆடு பலி கொடுத்தோன்ற மாதிரி எல்லாம் இல்லை. இது வந்து மிகப்பெரிய எண்ணிக்கையில இவ்வளவு பெரிய இழப்பு நடந்திருக்கு. ஸோ இதை அரசியலாக்காம அதில் மேற்கொண்டு இந்த மாதிரி எந்த ஒரு உயிரும் போகாத வண்ணம் வழிமுறைகளை வகுக்க வேண்டும். அதுபோக இந்த இதில் சதி ஏதாவது நடந்திருக்கிறதா? ஏன்னா மக்களுக்கு நம்மளே பார்க்குறோம்,
இப்போ எந்த ஊர்லயும் நடக்கல. அப்போ அங்க வர்ற வரைக்கும் ஒன்றும் ஆகல. இந்த புதுசா இந்த ஆம்புலன்ஸ் கான்செப்ட் பாத்தீங்கன்னா, மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் போகும்போது கூட இந்த ஆம்புலன்ஸை பற்றி அவரே குறை கூறினார். அப்போ இதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா இதை பயன்படுத்துறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த சினிமாக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அரசியல் கூட்டங்கள் நடக்கும். அப்ப திடீர்னு குண்டர்களை உள்ள அனுப்பி நல்ல அவங்க தலைவர் எடுத்து பேசும்போது சோடா பாட்டில் எறிகிறது, கல்லை விட்டு எறிகிறது, கட்டைகள் கொண்டு எறிகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இப்ப இல்ல, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செயல்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது இல்லாம எல்லா கட்சிகளுக்கும் பின்னாடி ஒரு குண்டாஸ் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஒருவேளை அந்த மாதிரி இது இங்க ஏதாவது நடந்திருக்கா? ஏன்னா செருப்பு வீச்சு நடந்திருக்கு. நீங்க அதை ஈஸியா கடந்து போயிட முடியாது. ஏன்னா இது வரைக்கும் எந்த கூட்டத்திலையும் அந்த மாதிரி ஒரு செயல் அவங்களுக்கு நடக்கல. அப்போ ஏதோ ஒரு விஷம கூட்டம், ஒரு விஷமிகள் அங்க உள்ள இருந்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள் அந்த கூட்டத்துல பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல் அதிகமாயிருச்சு. சின்ன குழந்தைகள்லாம் கீழே கிடக்குது, அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜயை பாக்குற ஆர்வத்துல இவங்க அந்த கீழே நடக்கிறவங்களோட தூக்காம அவங்க மிதிச்சுட்டு ஏறி போய் அங்க விஜயை பாக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்காங்களா? ஒரு அரசியல் தெளிவு இல்லாம இருக்காங்க. இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். இன்னும் சினிமா மோகத்துலதான் மக்கள் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். யாரும் அதை கட்டுப்படுத்தவோ இல்லை அதை குறை கூறவோ முடியாது. ஆனால் இதில் மக்கள் யோசிக்க வேண்டியது, அந்த 2 வயது குழந்தைக்கு அது விஜய்னு தெரியுமா? அந்த 1 வயசு பையனுக்கு அது விஜய்னு தெரியுமா? இவர் ஒரு பெரிய ஸ்டார்னு தெரியுமா? அப்போ ஏன் நீங்க அதை செய்றீங்க? அதை விட தெளிவா நீங்க வீட்டுல அவரே சொல்லிட்டாரு, அவர் அறிவிக்க விட்டுருந்தாங்களே. பரிசா எல்லா இதுக்கும் அவங்க சொல்றாங்களே நீங்க வராதீங்க, அவங்க ஒரு நாம்ஸ் வச்சு கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, குழந்தைகளை கூப்பிட்டு வராதீங்க, செய்யாதீங்கன்னு அவங்க வேற என்னதான் பண்ண முடியும்? உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும். மக்களே, நீங்க விழிப்புணர்வோடு இருங்கள். ஒரு புது மாற்றத்திற்கு உங்கள் கையில தான் அனைத்துமே உள்ளது. கவர்ச்சிக்கோ இல்லை வேற எதுக்கும் நீங்க போய் இவ்வளவு பெரிய இழப்புகளை நம்ம இனிமேல் பொதுமக்கள் யாரும் இதை சந்திக்க கூடாது. விஜய் அவர்கள் அடுத்து தொடங்கக்கூடிய இந்த பிரச்சார கூட்டங்களுக்கு அனுமதிகள் எப்படி கிடைக்குமா? இல்ல தொடர்ந்து அதாவது இதை வைத்து அரசியல் பண்ணி அவரை முடக்கி விடலாம் என்று ஆளுங்கட்சிகள் நினைப்பது இயல்புதான். அதை அவர் மீறி வர வேண்டும். இது இவருக்கு மட்டுமல்ல, இனி எந்த ஒரு பரப்புரை மேற்கொள்ளுபவர்களுக்கும் எந்த ஒரு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் நிகழாமல் அதற்கு பாரபட்சம் இல்லாமல் அரசு இதை பொதுமக்களின் பாதுகாப்பை முன்னிறுத்தி, அரசு அதிகாரிகள் பொதுமக்களுக்காகத்தான் நாம் இருக்கிறோம் என்பதை மனதில் கொண்டு அரசியலாக்காமல் பொதுமக்களின் நலனையும் பாதுகாப்பையும் இந்த அரசும் அரசு அதிகாரிகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இந்த 40 பேர் இறப்புக்கு அரசு என்ன பண்ணிருக்காங்க, தனிநபர் ஆணையம் அருணா ஜெகதீஷன் வச்சு ஒரு விசாரணை அமைச்சு அதை ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. இன்னும் நாட்டில் நீதி உள்ளது. நீதிமன்றங்கள் அனைத்தையும் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றன. சரியான தீர்ப்புகளை நீதிமன்றங்கள் வழங்கி கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் தனிநபர் ஆணையம் இதுவரைக்கும் இதற்கு முன்னால் அமைத்த கமிஷன்கள் என்ன ரிசல்ட் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. இதற்கும் என்ன வரப்போவது என்றும் தெரியவில்லை. இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி.